ஸ்ரீமாத்ரே நமக. நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஏற்கனவே நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், ஆண்டு பெயர்ச்சி பலன்கள் வெளியிட்டோம். எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா, மாத ராசி பலன்கள் வெளியிடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கான ராசி பலன்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து ரொம்ப பேர் நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்குலாம் என்னோட மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்குலாம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. மீன ராசிக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடத்தில் விரய சனி அமர்ந்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சனி விரய சனியாக இருக்கிறார். அதாவது 7.5 சனி நடந்துட்டு இருக்கு மீன ராசிக்கு. அதே போல் ஜென்மஸ்தானத்தில் ராகுவும் 7ஆம் இடம் சொல்கிற சமசப்தம ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். அதனால் சுப தடைகள் ஏற்படும். ஏதாவது திருமணமோ இல்லை இது குழந்தை பாக்கியமோ தட்டி போவோம். அதனால் மீன ராசியை சேர்ந்தவர்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் யாருக்காவது ஏதாவது நம்பி கொடுத்தோம்னா அது திருப்பி வராது, தட்டி விட்டுரும். அவங்களே கொடுக்க நினைச்சாலும் கொடுக்க விடாது, தடை இருக்கணும். விரயஸ்தானி இருக்கிறதுனால விரயங்கள் ஏற்படும். கடன், நோய், பகை. கடன் ஏற்படும், தேவையற்ற விரை செலவுகள் வரும். பகை, யாரோட வாக்குவாதம் பண்ணுறதோ சண்டை போடுறதோ வரும். குறிப்பாக ஏதாவது தொழிலில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறது, இல்லை உயர் அதிகாரிகளோட பகை ஏற்படும். அதனால் நம்மோட மேல் அதிகாரிகள், நம்மோட சக ஊழியர்கள்கிட்ட நம்ம எதுவும் பெருசாக வாக்குவாதம் பண்ணுறதோ அவங்கள பகைத்து கொள்ளவோ கூடாது. அதே போல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சமசப்தமத்தில் கேது அமர்ந்திருப்பதால், அதாவது 7ஆம் வீட்டில் கேது அமர்ந்து நேர் பார்வையாக மீனத்தை பார்ப்பதால் ஒரு சில கெடு பலன்கள் ஏற்படும். உடம்பில் நச்சுத்தன்மை ஏற்படும். குருவோட தன்மை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, குரு பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு வலிமை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் 7ஆம் வீடுன்னு சொல்லப்படுற கன்னி ராசியை, அதாவது மீன ராசிக்கு 7ஆம் வீடான கன்னி ராசியை குரு பார்க்கிறார். அந்த குரு பார்வை இருப்பதனால் ஒரு சில நன்மைகள் உண்டு. மற்றபடி சனியோட தாக்கமும் ராகு கேதுவோட தாக்கமும் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக செயல்படணும். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்திலும் யாரையும் நம்பும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி ஏமாறுவதற்கோ பணத்தை யார்ட்டையும் கொடுப்பதற்கோ ஏதாவது வீண் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்வதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் எந்த காரியங்களையும் அணுக வேண்டும். அதே போல் நம்ம மேல் அதிகாரிகள்கிட்ட நம்ம பார்த்து பொறுமையாக பேசணும். யார்கிட்டையும் வீணான வாக்குவாதங்கள், மனக்கசப்பு ஏற்படும் போதோ பகை ஏற்படும் போதோ நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். இதுக்காக என்ன பண்ணணும்னா, அந்த சனியோட தாக்கம் நீங்குவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடும், ராகு கேதுவோட பாதிப்புகள் நீங்குவதற்கு துர்க்கை மற்றும் விநாயகர் வழிபாடும் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் தான் ஆஞ்சநேயருடைய அவதாரம் அனுமன் ஜெயந்தி வரும். அந்த அனுமன் ஜெயந்தி அன்று போய் ஆஞ்சநேயர் வணங்குவது ரொம்ப விசேஷமானது. சனியோட தாக்கங்கள் நீங்கும். அதே போல் துர்க்கை மற்றும் விநாயகரை வணங்கும்போது, துர்க்கையை வணங்கும்போது ராகுவினால் வரக்கூடிய கெடுபலன்கள் விலகும். விநாயகரை வணங்கும்போது கேதுவினால் வரக்கூடிய பாதிப்புகள் விலகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. தெய்வீக பொருட்கள், ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலனடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, தேவதாரு மாலை, அதுபோக கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, விஷ்ணு சக்கரம், வாஸ்து யந்திரங்கள், குரு யந்திரம், மகாலட்சுமி யந்திரம், ஆடலா சோவிகள், ராஜசோழி, மகாலட்சுமி சோழி, கௌரி சோழி, இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள். குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி, வெள்ளை குன்றிமணி, கருப்பு குன்றிமணி, இப்படி தெய்வீகமான பொருட்கள், ராசி கற்கள், இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில், டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும்.
அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து, பூஜைகள் செய்து, சுத்திகள் செய்து, பூஜை செஞ்சு அதுக்கு உரி ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.